தமிழ் திகழ் வழங்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 திருக்குறள். முக்கிய குறிப்புகள். அமைச்சராவதற்கு வள்ளுவர் கூறும் பண்புகள் 5. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்வது செல்வம். தீதின்றி என்ற சொல்லை பிரித்தால் தீது கூட்டல் இன்றி என வரும். செருணர் என்பதன் பொருள் பகைவர். அன்பு கூட்டல் இலன் என்பதை சேர்த்தெழுதினால் அன்பிலன். தேவர் அனையர் கயவர் அவரும்தாம் மேவன செய்தொழுகா லானிப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி வஞ்சப்புகழ்ச்சி அணி. ஈவார் என்பதன் பொருள் கொடுப்பவர். கருவியும் காலமும் என்பதன் இலக்கணக் குறிப்பு எண்ணும்மை. கற்றறிதல் என்பதை பிரித்து எழுதுக. கற்று கூட்டல் அறிதல். வாரா பொருளாக்கம் என்பதன் இலக்கணக் குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சுற்றம் என்பதன் பொருள் உறவினர். இன்மை என்பதன் பொருள் வறுமை. இடும்பை என்பதன் பொருள் துன்பம். குடி உயர்ந்து விளங்க இடைவிடாமல் பின்பற்ற வேண்டியனவாக வள்ளுவர் குறிப்பிடுவன விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல், பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம், பொருள் ஈட்டுதலாகும். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத் தியற்கை அறிந்து செயல். இக்குறள் இடம் பெற்ற அதிகாரம் அமைச்சு. இன்மையின் இன்னாதது நல்குரவு. பகைவரின் அழுத கண்ணீரின் உள்ளே மறைந்திருப்பது வஞ்சகம். மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில். இக்குறளில் பயின்று வரும் அணி உவமையணி. ஒருவருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தருவது தீதின்றி வந்த பொருள். தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலைச் செய்வதற்கு வள்ளுவர் காட்டிய உவமை குன்றேறி யானை போர் காண்பது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்துன் உண்டாகச் செய்வான் வினை. இதில் பயின்று வரும் அணி உவமை அணி. கருவி காலம் செயல்முறை அறிந்து செய்பவர் அமைச்சர். மதுநுட்பம் என்ற சொல்லின் பொருள் நுண்ணறிவு. இன்மையின் இன்னாத தீயாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி சொற்பொருள்பின் வருநிலை அணி. பொருளல் நவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி சொல் பின்வருநிலை அணி. தேவர் அனையர் கயவர் அவரும்தாம் மேவன செய்தொழுகா லான். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி வஞ்சப்புகழ்ச்சி அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே. Thank you.